விளக்கமாறு வாங்கியிருக்கீங்க இல்லைம்மா, எப்படிம்மா அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது? இந்த பாருங்கப்பா, இந்த மாதிரி இந்த நுனியை நல்லா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கமாரில் இந்த கவர் இருக்கும், இதை இந்த அளவுக்கு கட்டிடணும். கட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு விளக்கமாறு சீக்கிரம் போகாது, 1 வருஷத்துக்கு மேலே நல்லா தாக்கு பிடிக்கும். இந்த பாருங்க, அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த பாருங்க எடுத்துருந்தா இப்படி இது பண்ணோம்னா ப்ரெஸ்ஸை வச்சு இப்படி தேய்ச்சோம்னா இந்த இது எல்லாமே போயிடும். நல்லா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உடனே கூட்டிடலாம், இல்லைன்னா தட்டுக்கிட்டே கிடக்கணும். அந்த அந்த இதை காட்டுங்க, அந்த ப்ரெஷ்ஷை. இந்த மாதிரி துணி துவைக்கிற ப்ரெஸ்ஸு தான். சரி. நீங்களும் இந்த மாதிரி விளக்கமாறு வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு, அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், டஸ்ட்டெல்லாம் நல்லாவே போட்டு பாருங்கள். இது பழைய விளக்கமாறு பாருங்களேன். இந்த விளக்கமாறு பாருங்கள், இது மாதிரி கட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஈஸியாக இது மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 வருஷம் இந்த விளக்கமாறு உழைச்சிருக்கு பாருங்கள். 3 வருஷம் விளக்கமாறு பாருங்கள். இப்போ தான் தேஞ்சு எல்லாம் வரவுங்க போயிருச்சுன்ட்டு இப்போ புது விளக்கமாறு வாங்கியிருக்கேன். இந்த பாருங்கள், இதே மாதிரி தான் கட்டி வச்சுருக்கேன். இதுவுமே 3 வருஷம் உழைக்கும் இந்த விளக்கமாறுமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.